ஆட்சியில என்ன நடந்தது? ஆட்சிக்கு என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? திட்டத்தெல்லாம் நிறைவேற்றினீங்களா? வாக்குறுதியில என்ன ஆச்சு? சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேசுறீங்களா? பட்ஜெட் என்ன ஆச்சு? ஊர் மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே, விவசாய மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே, அங்கன்வாடி மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே, செவிலியர்கள் ரோட்ல நிக்கிறாங்களே. தொல்லையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்து ஒரு ஆட்சி நடத்துவது சரியாங்க? வெக்கமே நம்ம கூட்டணி அமைச்சுக்கிட்டு திருடி தின்றதுக்கு ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு ஓட்ட ஏங்க நீங்க திருடி தின்னலையாங்க? நீங்க என்னங்க தொழில் உங்களுக்கு என்னங்க தொழில்? நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன தொழில் பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க. வெகுஜன மக்களை பார்த்து கேட்கிறேன். அதுதான் பாருங்க பாயிண்ட். அதேதான் இவங்க சொன்ன வார்த்தை. மக்களுக்கு எல்லாம் செருப்படிங்க இன்னைக்கு எங்களுக்கு நாங்க எல்லாம் சாணியிலையும் செருப்படியும் முக்கிய அடி வாங்கிட்டு இருப்போமா? இவங்க ஒய்யாரமா பேசிக்கிட்டு சரிங்க. இந்த கேடுகட்ட ஒரு நிர்வாகத்தை நம்ம எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணுமா கூடாதா? இன்னொன்னு ஸ்டாலினை பற்றியோ ஐயாவை பற்றியோ இல்ல திமுக கட்சியை பற்றி மட்டுமே குறை சொல்லி ஓடுகிறேன்னு நினைக்காதீங்க. என்டிஏ கூட்டணி இந்திய நாட்டை எந்த அளவுக்கு ஆளுது, அந்த என்டிஏ கூட்டணி மாண்புமிகு பிரதமர் தமிழ்நாட்டிற்கு அடமானம் வச்சுட்டு போய் வெகுமானமா வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை. நாங்க தான் 2026ல இந்த பாரு இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. நான் வேலை சதி வேலை தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாட்டுல நீங்க நாசமா போயிட்டீங்க. இனிமே நீங்க வர முடியாது. ஒரு சினிமா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பாவம் அவன் 500 கோடி செலவு பண்ணி எடுத்தவன் அவன் இந்த ரோட்ல பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா திமுக நொட்டிச்சு. திமுக நீ ஏன் உனக்கு அறிவுங்கிறதே இல்ல? நமக்கு அறிவு இல்லைன்னு எது நொண்டி டீலிங் அண்டர். அது ஒரு 18 வயசு பருவம். அங்க அதுகிட்ட எங்க ஆளுக்கு 22 வயசு. அதனால அண்டர்ல போறோம். ஆட்சியில என்ன நடந்தது? ஆட்சிக்கு என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? திட்டத்தெல்லாம் நிறைவேற்றினீங்களா? வாக்குறுதியில என்ன ஆச்சு? சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேசுறீங்களா? பட்ஜெட் என்ன ஆச்சு? ஊர் மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே, விவசாய மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே, அங்கன்வாடி மக்கள் ரோட்ல நிக்கிறாங்களே, செவிலியர்கள் ரோட்ல நிக்கிறாங்களே. கேளுங்க, ஆசிரியர் ரோட்ல நிக்கிறாங்களே. ஏங்க கரண்ட் இஷ்யூஸ பேசிட்டு நீங்க என்ன வேணா கதை விடுங்க. அவன் வேலை வெட்டி பாக்கணும்னா ரோட்ல இருந்தா வரணும். வயலுக்கு தான் போய் வயலுக்கு போகணும். ரோட்ல நிக்கிறது ரைட்டு. கொடுக்க வேண்டியதை கொடுக்காம போராடுறதுக்கு நிக்கிறாங்க. ஐயா என்னத்தை கொடுக்கணும்? எங்களுக்கு தொல்லை கொடுத்ததை தவிர தருதலைகள் ஒண்ணுத்தையும் கொடுத்தது இல்லை. எங்களுக்கு தொல்லையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்து ஒரு ஆட்சி நடத்துவது சரியாங்க? வெக்கமே நம்ம கூட்டணி அமைச்சுக்கிட்டு நீங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அங்க ஒரு கொள்ளக்காரனை கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க அடிச்ச கொள்ள நீதிமன்றத்தில் பேசுறாரு. ஆமா எங்க கிட்ட 10 கப்பல் இல்ல 2 கப்பல் தான் இருந்துச்சு. கடமான நிறுவனம் என் பையன்தே தெரியாது. என்ன மேடம் இது? திருடி தின்றதுக்கு ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு ஓட்ட ஏங்க நீங்க திருடி தின்னலையாங்க? நீங்க என்னங்க தொழில் உங்களுக்கு தொழில்? நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்ன தொழில் பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க. அரசியல் தொழில் பண்ணி அரசியல் வந்து இது மக்களுடைய சேவை. சேவை. ஆமா சேவை. எங்க கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் தனித்தனி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் நீ பேசல கேள்வி கேக்குது பதில் சொல்ல முடியல. இண்டஸ்ட்ரீஸ் தனித்தனி தொழில் அதெல்லாம் எங்க வந்துச்சு? சின்ன கையில சமைச்சிங்களா நீங்க? என் வீட்டு பணத்தை கொள்ளடிச்சு அந்த பணத்துல நான் வரி கட்டலையா? நானு ஒரு வரியும் கட்டாம ஒண்ணும் கட்டாம இந்த நாட்டை ஏமாத்தி தின்னுட்டு வரி கட்டல. யாரு வரி கட்டினா போய் கேளு. கடனை வாங்கி ஒரு நாட்டை இந்த அளவு பின்னோக்கி தள்ளி ஒரு பைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி ஒரு மாநிலத்துக்கு தேவையா இல்லையாங்க? ஒரு தொலைநோக்கு பார்வை தமிழ்நாடு தான் இன்னைக்கு எல்லா ஜிடிபி பேசாதீங்க. சொல்லுங்க ஜிடிபி சொல்லுங்க. இல்ல மேடம் முதலோ இரண்டாவதோ எதுல எவன் சொன்னா? இழுத்து பிடிச்சா அறுத்து பிடிவேன். அதெல்லாம் போய் பார்க்க எவன் ஃப்ராடுக்காரன்? நான் இந்த ஃப்ராடு மாதிரி அதை ஒரு ஃப்ராடு பேசும். வக்கீலுக்கு படிச்சுட்டா மாத்திரம் போதுமா? ஃப்ராடு பேசுறதுக்குன்னே வக்கீலு. நான் என்ன மஸ்துக்கு அதை போய் பார்க்கணும்? பூரா இங்க பாரு தேவையில்லை. எங்களுக்கு வந்து எங்க அரசு இல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க பார்க்க முடியும்.
அது ஒரு மசரா ஆட்சியில இல்ல, போன ஆட்சியில ஒண்ணு நல்லா முட்டை போடுவாங்க, முட்டை கொடுப்பாங்க, முட்டை ஓட்டுற முட்டா கொடுத்துக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம உட்கார்ந்து அழுவுறதுனால என்னங்க கிடைக்க போகுது நமக்கு? வெகுஜன மக்களை பார்த்து கேட்கிறேன். அதுதான் பாயிண்ட். அதேதான் இவங்க சொன்ன வார்த்தை. மக்களுக்கு எல்லாம் செருப்படிங்க இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம். நாங்க எல்லாம் சாணியிலையும் செருப்படியும் முக்கிய அடி வாங்கிட்டு இருப்போமா? இவங்க ஒய்யாரமா பேசிக்கிட்டு சரிங்க. முக்கிய அடிக்கிறதுன்னு என்ன? ஆமா, சாணியில முக்கியம். நீங்க சாணியில முக்கிய அடிக்கிறீங்களே? அப்படியா? ஆமா, எத்தனை பேர்? ஆமா, நாட்டோட 8 கோடி மக்கள் அடிக்கிறீங்களே டமால் டிவி இல்ல. 8 கோடி மக்கள் அடிக்கல, ஒன்ன மாதிரி அயோக்கியங்க. யோகிய சிகாமணி. ஆமா 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 ஏங்க, ஆமா 1.5 லட்சம் கோடி எவன் வீட்டு பிள்ளை? எவன் வீட்டு பிள்ளை? அவன் மோடி 173 கோடி உங்க கண்ணுக்கு தெரியல. இங்க பாரு, 173 லட்சம் கோடி கடன் பார்த்து கவுது தண்ணி நீ கொடுங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் இவங்களை போல ஸ்டேட் பார்ட்டி சில பேர் உட்கார்ந்துகிட்டு நாட்டை ஏமாத்தி சரிங்க. 104 பரதேசி பசங்க, சாமியார் கூட்டம், களவாணி கூட்டம், புள்ளப்பொறிக்கு கூட்டம், பொறுக்கி கூட்டம், கட்சி ஆபீஸ்லயே களவாணித்தனம் பண்ணதுனாலதான் எல்லா பொம்பளை இருந்த 10 சொன்ன வார்த்தை எல்லாமே திமுக 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 அந்த கட்சிக்கு தான் கரெக்டா இருக்கும். 104% அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. 104%. ஒரு மாநிலத்துல படித்த இளைஞர்கள் உள்ள மாநிலத்துல இவ்வளவு பட்டதாரிகள் இருக்கும், இவ்வளவு பட்டறிவு உள்ள ஆளுகளா இருக்கும், இவ்வளோ ஒரு ஒரு ரிசோர்ஸஸ் உள்ள மாநிலமா இருக்கும், பல பேருக்கு பல நாகரிகங்களை பண்பாடை கற்றுக் கொடுத்த ஒரு மாநிலம் இப்படி ஒத்த குடும்பத்திட்ட கொத்தடிமை மாதிரி இருக்குமே. நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு மனசுக்குள்ள பூட்டு அடிக்குது. இவங்க போரா திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க, திமுகவுக்கு வாக்களிச்சு மீண்டும் திமுக ஆட்சியில அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில மறுபடியும் அது ஒரு ஊழல் பண்ணி செயலுக்கெல்லாம் போன அந்த அம்மா ஆட்சி திரும்ப 10 ஆண்டு காலம் வந்துச்சு. கடைசியில இடையில பூட்டுக்கிட்டு போச்சு. அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அவ பாப்பாத்தி, அந்த பாப்பாத்திக்கு நீங்க எல்லாம் துணை போனீங்க. அன்னைக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு நாக்கு வரல. இந்த பாரதிய ஜனதா கேவலமா ஒரு முன்னாள் முதலமைச்சரை, என்ன பெண் முதலமைச்சரை, என்ன பெண்களை இவ்வளவு கேவலமா இவங்க ட்ரீட் பண்றதோட விதம் ஏன் சொல்லுங்க? ஏன் பாப்பாத்தி தானே இது? அந்த மாதிரி அதே நீங்க அவ்வளவு அடிச்சு சொல்றீங்க. வேற யாரும் சொல்ல முடியும்? பாப்பாத்தின்னு தான் சொல்ல முடியும். என்ன அன்னைக்கு மோடி கீடி மோடியா தெருநாய் கூட தெருவை பாதுகாப்பதுக்கு உதவுது. திமுக காரங்க எதுக்கு உதவுறாங்கன்னே தெரியல. பேண்ட கட்டி ஓட விடுறது, பெண்களை வந்து மானபகப்படுத்துவது, இளைஞர்களை சீரழிப்பது, முதியோர்களுக்கு அவங்க மான மரியாதை எடுத்து அவங்க ரோட்ல நிப்பாட்டுவது, இதை தாண்டி திமுக தெரியல. ஒரே விஷயங்க, சொன்ன வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டா வெட்டி சவடாலும் இந்த பாரு ஒரு விஷயம் நல்லா பொறுமையா கேளு. எல்லா இதையும் நாங்க நீட்டை தவிர எல்லாத்தையும் நாங்க தலைவச்சு போங்க. பொய்யாவது கத்திரிக்காவது எல்லாமே நாங்க நிறைவேற்றியாச்சு. எல்லா திட்டங்களும் நிறைவேற்றி சர்ப்ளஸ் ஆஃப் தமிழ்நாடு சும்மா அதெல்லாம் கதையெல்லாம் விடாதையா. உட்டான்ஸ் எல்லாம் இங்க எங்கள்கிட்ட செல்லாது. ஆமா, நீங்க இப்ப பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே கட்சி ஆரம்பிச்சு பொய்யிலே ஆண்டுகிட்டு இருக்க புதல்வர்கள் நீங்க எல்லாம். மோடி எப்படியா வழிதான் இல்ல மேடம் மறைமுகமா நாங்க எனக்கு எப்படிதான் வருது வாயில மறைமுகம் நீங்கள்ட்ட போயும் ஆளை பார்த்து சொல்றது. மறைமுகமா இந்த நாய்கள்கிட்ட போய் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். ஏங்க அதை விடுங்க. எங்க இந்த துண்டக்கானம் துணியை ஓட போறோம் தெரிஞ்சிச்சா? திமுக காரங்க இன்னைக்கு நம்மளை கெடுக்க வந்த நோக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சு நம்மளை கெடுக்கணும்ன்ற நோக்கத்தோட ஆட்சிக்கு வந்த இவன்ட்ட ஏதாவது கொடுப்பானு எதிர்பார்க்கறது நம்மளுடைய முட்டாள்தனம், மக்களுடைய முட்டாள்தனம். இந்த கேலி கூத்தான ஆட்சியை, இந்த கேடுகட்ட ஒரு நிர்வாகத்தை நம்ம எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணுமா கூடாதா? இன்னொன்னு, ஸ்டாலினை பற்றியோ ஐயாவை பற்றியோ இல்ல இந்த திமுக கட்சியை பற்றி மட்டுமே குறை சொல்லி ஓடுகிறேன்னு நினைக்காதீங்க. என்டிஏ கூட்டணி இந்திய நாட்டை எந்த அளவுக்கு ஆளுது, அந்த என்டிஏ கூட்டணி மாண்புமிகு பிரதமர் தமிழ்நாட்டிற்கு அடமானம் வச்சுட்டு தமிழ்நாட்டை சீரழித்து சிம்மாசனமாக்கி கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்ல. நீங்க எல்லாம் வந்து வெளில பேசுறீங்க. ஆடாப்பா அந்த ஆளு கேக்குற அந்த கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். எடப்பாடி என்ன கேக்குறாரு? எடுவட்டா பாடி
போட மாட்டாங்க. அந்த ஆளு என்ன பேசுறாரு, பேசக்கூடிய வார்த்தையை தான் லைவ் போடுவாங்க, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் லைவ் போடக்கூடாது, புரிஞ்சுக்கோ. எதிரா பேசுறதுக்கு அவருக்கு வயசு இல்ல, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப அவர் ஆஸ்பத்திரியில அட்மிட் பாரு மேடம். பிரேமலதா வந்ததுக்கு இவங்களுக்கு இது பேதிக்கான நேரம். ஆமா, இந்த நேரத்தில் திமுக அழிவு பாதையை நோக்கி போகுது. தேர்தலோடு இவங்களுடைய டப்பா டான்ஸ் ஆட போகுது. தேர்தலோடு இவங்களுடைய கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போறாங்க. சூழ்நிலை புரிஞ்சிருச்சு. சூழ்நிலை புரிந்த காரணத்தினால மக்களுக்கு எதையாவது கொடுத்து ஏமாத்தணும். கடைசி நேர நாடகம், இறுதிக்கட்ட நாடகமாக பெண்களுக்கு 8000 ஓவாவை கொடுப்பது, இளைஞர்களுக்கு லேப்டாப்பை கொடுப்பது. ஏன் 5 வருஷம் நக்கறலாம் ஏன் இல்ல? அதாவதுங்க நல்ல காதோட நம்பிடலாம். ஐயா 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 இல்ல இது நல்ல காதல நம்பிடலாம். சில பேர் வந்து திருட்டு காதல் பண்ணுவான். நான் இந்த திமுக கூட சேர்ந்த குழப்பத்துல இல்லைங்க இல்ல 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 இந்த திமுக பக்கத்துல வந்து அப்படிதான் நமக்கு மூளை குழம்பி போகுது. மக்கள் எல்லாம் அப்படி குழம்பி அங்கங்க தொகுதியா நிக்கிறாங்களோ அது போல நல்ல காதலை கூட நம்பிடலாம். இந்த கள்ளக்காதலை நம்ப கூடாது, இந்த கயவரை நம்ப கூடாது, இந்த திருட்டு கூடத்தை நம்ப கூடாது. பொய்ய மட்டுமே ஒரு ஒரு மூலதனமா வச்சுக்கிட்டு, புழுகுனி வேலையை மட்டுமே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு சுத்தக்கூடிய இவர்களை நம்ம சேர்க்கலாம். அங்க தெருவுல நம்ம ரோட்ல நிப்பாட்டினது யாரு? அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. நம்ம ரோட்ல நிப்பாட்டிட்டு எவ்வளவு நெஞ்சு தெரியும். நம்மளும் ரோட்ல நிப்பாட்டிட்டு அதே ரோட்டுக்கு வரான் ஓட்டு கேட்டு, ஐயோ அம்மா தாயி நல்லா இருக்கீங்களா, ஐ லவ் யூ வராங்க. வெக்கம் கெட்டு இவர்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பாவிட்டால் மானம் கெட்டு, ரோசன் கெட்டு, சூடு கெட்டு, சொரண கெட்டு எல்லாம் கெட்டு போயிட்டோமே. திமுக ஆட்சியால நாசமா போச்சு நாடு. அம்மா ஒரே கருத்துமா, இந்த திமுக கட்சி சும்மா இந்த நேரத்துல தேர்தல், காசு, சீட்டு, ஓட்டு இதை தவிர இந்த கைவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பேசுறதுக்கு. மக்கள் சார்ந்த திட்டம், மக்களுக்கு சொன்ன விஷயம் அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அரசாங்கம் ரோட்ல நிக்கிறான், பொதுமக்கள் ரோட்ல நிக்கிறாங்க, எங்களை போன்ற இளைஞர்கள் ரோட்ல நிக்கிறாங்க, இவரை போன்ற முதியவர்கள் ரோட்ல நிக்கிறாங்க. எல்லாரும் அவருடைய தேவைக்காக ரோட்டில் நிற்கும் பொழுது நான் சேவை செய்தேன் என்று வெக்கமற்று கூச்சலிட்டால், வெக்கமற்று மீட்டிங் போட்டால் கேள்வி கேட்போமா மாட்டோமா? யார் ரோட்ல நிக்கிறா? யார் ரோட்ல நிக்கல? சும்மா வாய் பேச முடியாதவங்க கூட இப்ப விசில வச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது திமுக உடைய மாற்று வந்து பேரை வச்சு அவங்களுக்கு நாங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இங்க பாரு, எங்க ஆட்சியிலதான் மாற்றுத்திறனாளி, இங்க பாரு நொண்டி முரன்னு சொன்ன காலம் போய் மாற்றுத்திறனாளின்னு ஒரு நல்ல பேரை வச்சு பேர் கொடுத்து சில இலவசம். இந்த காலத்துல சோறு வச்சீங்களா? சோறு வைக்க எப்படி வாழ்ந்தான் சும்மா? 2000 ரூபாய் அவங்க ஆத்தாப்பேன் பெத்து விட்டாங்கல்ல, அவங்களுக்கு பாடம் இருக்குல்ல. எது இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு அவனுக்கு வந்து பெத்தவங்க பிள்ளைங்க அவன் ரோட்ல விட்டா, பெத்தவன் ரோட்ல விட்டானா அவனை தூக்கி உள்ள போடணும். யாரோட வேலை? அந்த பிள்ளை எங்களை வந்து கேட்கிறான்ல, அவங்க ஆத்தா வீட்டுல போய் கேட்க சொல்லு. இரும இவன் போய் அவங்க ஆத்தாப்பையும் பார்க்கலைன்னா அவங்க ஆத்தாப்பையும் முன்னாடி போய் அங்கன போய் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லு. அவன் வீட்டு முன்னாடி அதை விட்டு இங்க எதுக்கு பாரு. சரி மேடம், திட்டங்களை தான் செய்யறதான் செய்ய முடியும், செய்ய முடியாதெல்லாம் செய்ய முடியாது. கப்பல்ல ஒரு பொருள் எனக்கு வேணும், காத்தாளுக்கு வேணும், அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன பண்ண முடியுமோ அரசு அதைத்தான் பண்ணும். அரசு செய்யறதுதான் வாங்கிட்டு போகணும் பொத்திக்கிட்டு. அந்த நாய் எங்களுக்கு நாய் எவனும் வந்து போராட மாட்டான். நாய் கேட்டுக்கோங்க, ஓட்டு போட்ட நாய், எங்களுக்கு ஓட்டு போட்ட நாய் யாருமே எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் போராட மாட்டாங்க. எது வீடு வீடா நாங்க ஒன்னும் வீடு வீடான்னா மக்களுக்கு எங்களால முடிஞ்சதை செய்யணும். மண்ணா போவீங்க, நாசமா போவோம். எல்லாரும் வந்து கனவு எப்ப கேட்கணும் வந்து ஆட்சி முடிஞ்சு இவங்க கனவா போகுது இவங்க ஆட்சி, அது தெரிஞ்சு பண்ணுவாங்க. ஊர்ல வந்து போகுது இல்லையா பொத்தி, அதோட எங்க ஆட்சி நாங்க ஆட்சி 2026 இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாட்டுல நீங்க நாசமா போயிட்டீங்க. இனிமே நீங்க வர முடியாது. ஒரு சினிமா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பாவம், அவன் 500 கோடி செலவு பண்ணி எடுத்தவன் அவன் இந்த ரோட்ல பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்.
ஆமா திமுக நொட்டுச்சு. திமுக நீ ஏன் உனக்கு அறிவுங்கிறதே இல்ல? திமுகவுக்கு எதிர்கேள்வி கேட்டால் நமக்கு அறிவு இல்லைன்னுவாங்க. எது நொண்டு டீலிங் அண்டர், அது 18 வயசு பருவம். அங்க அதுகிட்ட எங்க ஆளுக்கு 22 வயசு, அதனால அண்டர்ல போறோம். போமா ஐயோ ஆபாசத்தின் ஆபாச கூடாரம், அறிவாலய கூடாரம். இப்படியே பேசி பேசியே காலமா உங்க வார்த்தைங்க அதெல்லாம். பி டீம் அண்டர் டீலிங் இதெல்லாம் உங்க வார்த்தைங்க. நீங்க ஒரு காலகட்டத்துல பேசுறது நாங்க பேசுறோம். எவ்வளவு அருவருப்பா கேக்குறதுக்கு. நாங்க பி டீம்ங்கிறது தான் சொன்னமே. பி டீம் நாங்க வந்து அண்டர் டீலிங் உங்க வேலையே. ஆமா கூட்டணி போகும்போது மேல வரி இது நடக்குது ரைடு, கீழே அண்டர் டீலிங். அது பேர் நானு சும்மா இந்த கதையை பேசிக்கலாம் கிடையாது. அதனால என்ன? ஆமா ஏமா நீ பொம்பளை பிள்ளை, நீ எதுக்கு இந்த இங்கம்மா? நாங்க பாரதிய ஜனதா கட்சியை நாங்க எதுக்குத்தான் செய்வோம். அதே பாரதிய ஜனதா கட்சி நம்ம இங்க பாரு, தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் வாங்கி கொள்ளை கொடுக்குறான். எங்க பணத்தை வாங்கி எங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன வலிக்குது? அதனாலதான் இன்னைக்கு காலையில பேப்பர்ல பாருங்க, அருமையா அவங்க ஆட்களே. மேடம் மேடம் எங்க பேர்ல போடல மேடம், ஒரு 5 நிமிஷம் போடுது. ஒரு 2 நிமிஷம் திமுக பத்தி நல்லதா மட்டும் பேசுறேன். தயவுசெய்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். திமுகவுடைய முதல் நல்ல விஷயம் நான் சொல்றேன், இருங்க. ஏன் அவங்களும் சந்தோஷமா இருங்க சார். திமுகவுடைய கடைசி பட்ஜெட், அவங்க தாக்கல் செய்யற கடைசி பட்ஜெட், இதோட அந்த கைவர்களுக்கு கும்பிடு போடுறோம். அது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னும் சந்தோஷமான விஷயம், இன்னும் 2 மாசத்துல இந்த கைவர்கள் ஆட்சி முடியுது. அது ஒரு சந்தோஷம். 3வது சந்தோஷம், இந்த குடும்பத்துல இருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட போகுது. என்டிஏ மூலமாக தமிழ்நாடு மீட்கப்பட போகுது. இது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த குடும்பத்துக்கு பெரிய கோடி கும்பிடு. நாசமா போச்சு இவ்வளவு ஃபீல் பண்றாரு. வேஷமா போடுறீங்களே, மோசம் பண்றீங்களே. நாங்க எங்க போய் சொல்றதுங்க இதெல்லாம்? நீங்க நாசமா போனவன் எல்லாம் கத்துவீங்க. பதில் இல்லாத இவர்கள் இன்று எலெக்ஷன் நெருங்க பெல்ட் அடிக்கக்கூடிய சூழ்நிலை நடக்குது. இந்த கூட்டம் மக்களிடையே நாங்கள் இந்த கூட்டத்துக்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், இந்த நாடக கூட்டத்தை நாடாக விடலாமா? வெகுஜன மக்களிடையே கேட்கிறேன், இந்த நாடக கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்பலனா நம்ம எல்லாம் நடுத்தெருவில் நின்று கொண்டேதான் இருப்போம். இதே சூழ்நிலை இருந்து கொண்டேதான் இருக்கும். என்டிஏ கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. இவர்களை உண்டி குழுக்க வைக்காம நாங்க விட மாட்டோம். இது என்ன இந்த சேனல் வந்து உனக்கு வந்து பிரச்சார சேனலா என்னமோ? பாவி, ஏற்கனவே அந்த ஆளு முடமாயி தெரியுதான். நீ வேற 1ஆம் தேதி வர்றாராம் இல்லையா தேசத்தினுடைய பிதாமகன்? கரெக்டா சொன்னீங்க. உண்மையை பேச ஆரம்பிக்கிறாரு. 1ஆம் தேதி வர்றாரு. எதுக்கு வர்றாரு? என்னத்துக்கு? நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய. நீங்க எதுக்கு வரீங்க? இதுக்கு போனீங்களா? 5 வருஷமா இதான் பண்ணிருந்தீங்களா? அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க 5 வருஷமா பண்ணும்போது நாங்க ஒரு தடவை பண்ண தப்பு இல்லையே. பண்ணுங்க நல்லா பண்ணுங்க.